வேலை நிறுத்த போராட்டம் தீவிரமடையும் என்றும் நாளை முதல் கேஸ் பெட்ரோல் நிரப்பும் வாகனங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொள்ளப் போவதாகவும் தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் கோபால் நாயுடு தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். உடனடியாக மத்திய அரசாங்கம் IRDAவை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வு ஏற்பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் குறிப்பாக அகில இந்தியாவில் இல்லாத ஒரு ரவுலட் சட்டத்தை பிறப்பித்திருக்கிறார்கள். 80 கிலோமீட்டர் உள்ளிருக்கும் வாகனங்களுக்கு ஸ்பீட் கவர்னர் தேவையில்லை என்ற தாக்கீதை மத்திய அரசாங்கம் வெளியிட்டு கூட இந்த மாநில அரசாங்கம் லஞ்சம் வாங்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தினால் இதுவரையில் அதை தடை செய்யவில்லை. இந்த ஒரே காரணத்திற்காக தமிழகத்தில் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கவனிக்க வேண்டும். கேஸ் உரிமையாளர்கள், பெட்ரோல் உரிமையாளர்கள், பெட்ரோல் நிரப்பும் வாகனங்கள், அனைத்து வாகனங்களும் எங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். நாளை முதல் டீசல், பெட்ரோல் மற்றும் இந்த கேஸ் வண்டிகள் ஓடுவதில்லை என்ற குறிப்பை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே காலவரையற்ற வேலைநிறுத்தம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம்.